அரசின் அடுத்த துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக CP ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். காலை 10 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் மாலை 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெறும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை 2 கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. NDA மற்றும் இந்தியா கூட்டணியில் இருந்து சம தூரத்தில் விலகியிருப்பது என்ற கொள்கையை காரணம் காட்டி வாக்களிப்பை புறக்கணிப்பதாக பிஜு ஜனதா தளம் அறிவித்துள்ளது. அதேபோல மாநிலங்களவையில் 4 உறுப்பினர்களை வைத்துள்ள தெலங்கானாவின் BRS கட்சியும் புறக்கணித்துள்ளது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. நண்பகல் 12 மணிக்கு காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் திமுகவின் முப்பெரும் விழா மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் மதுரையில் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தமிழ்நாடு 2025 போட்டிகளுக்கான அட்டவணையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர், மதுரையில் புதிய உலக தரத்திலான நவீன ஹாக்கி மைதானம் அமைக்க அரசு தொடர்ந்து முயற்சித்து வருவதாக கூறினார். திமுக அரசுக்கு மக்கள் வெண்டிலேட்டர் வைத்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சந்தைப்பேட்டையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய EPS, வரும் சட்டமன்ற தேர்தல் வரை வெண்டிலேட்டர் செயல்படும் என்றும் தேர்தலுக்கு பிறகு அது எடுக்கப்பட்டு திமுக காணாமல் போகும் எனவும் பேசினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பாமக பேரூராட்சி தலைவரை மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சித்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை தைலாபுரம் இல்லம் வரவழைத்து பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆறுதல் தெரிவித்தார். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் MK ஸ்டாலின் பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்தபோது நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் அவர் தப்பித்த நிலையில் 2 நிர்வாகிகள் தாக்குதலுக்குள்ளாகினர். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை இல்லை என்ற குற்றச்சாட்டில் காஞ்சிபுரம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் உத்தரவை அடுத்து சீருடையுடன் DSPயை கைது செய்து சிறைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் தப்பி ஓடினார். பாதியில் காரை விட்டு இறங்கி போலீஸ் ஜீப்பில் ஏறி மாயமானதாக கூறப்பட்ட DSP சங்கர் கணேஷ் மீண்டும் சிறைக்கு வந்தார். உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நெஞ்சுவலி காரணமாக மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அதிமுகவை 5ஆகவும் பாமகவை 2ஆகவும் பிளவுபடுத்தியது பாஜக என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி கடற்காடு சாலையில் புதிய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாநில கட்சிகளில் பிளவுகளை ஏற்படுத்துவது RSSின் சித்தாந்தம் என விமர்சனம் செய்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கின் முக்கியத்துவத்தை கருதியும் நீதிமன்ற நேரத்தை சேமிக்கும் வகையில் மத்திய அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு டிரான்ஸ்பர் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை கோரிய மனு மீதான 3வது நீதிபதியின் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மலையில் ஆடு கோழி பலியிட தடை கோரி ஒரு தரப்பும், சிக்கந்தர் தர்காவில் புனரமைப்பு பணி மேற்கொள்ள அனுமதி கோரி மற்றொரு தரப்பும் மனு தாக்கல் செய்திருந்தனர். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்த கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு ஆதாரை 12வது ஆவணமாக ஏற்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஆதார் அட்டை என்பது குடியுரிமைக்கான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கி கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 3 பேர் பலியானதை அடுத்து மொத்த பலி எண்ணிக்கை 51ஆக அதிகரித்திருக்கிறது. அதோடு மாநிலம் முழுவதும் 1,84,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது.
உத்தம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் 8வது நாளாக போக்குவரத்து முடங்கியது. ஜேசிபி மற்றும் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் பாறைகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடந்து வரும் சூழலில் உள்ளூர் மக்கள் ஆபத்தை உணராமல் பாறைகள் மீது ஏறி சாலையை கடந்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு 150 கிலோ அரிசி, தண்ணீர், மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை ட்ரோன்கள் மூலம் ராணுவ வீரர்கள் அனுப்பி வைத்தனர். வெள்ளத்தில் சாலைகள் அடித்து செல்லப்பட்டதால் தொடர்பு கொள்ள முடியாத குறிச்சி மாகாணத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கு ட்ரோன்கள் மூலம் ராணுவத்தினர் உதவிக்கரம் நீட்டினர். ஹரியானா மாநிலத்தில் கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் வெவ்வேறு இடங்களில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் 12 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து அவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் நயாப் சிங் சைனி அறிவித்திருக்கிறார். அதோடு தமது கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் 1 மாத ஊதியத்தை நிவாரணப் பணிகளுக்கு வழங்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாப், இமாச்சல பிரதேச மாநிலங்களில் பிரதமர் மோடி இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். முதலில் ஹிமாச்சல் சென்று பாதிப்புகளை பார்வையிடும் பிரதமர் மதியம் 1:30 மணியளவில் கங்ரா சென்று உயர் அதிகாரிகளை சந்தித்து சூழ்நிலை குறித்து கேட்டறிகிறார். தொடர்ந்து மாலை 3 மணியளவில் பஞ்சாபிலும் பாதிப்புகளை பார்வையிடுகிறார். பொருளாதார நடவடிக்கைகள் வெளிப்படையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டியது முக்கியம் என பிரிக்ஸ் அமைப்பு மாநாட்டில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் சர்வதேச வர்த்தகத்தில் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டு வரும் நிலையில் மிகவும் உறுதியான விநியோக சங்கிலியை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. மேலும் நாளை 18 மாவட்டங்களில் பலத்த மழை கொட்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையனை சந்திக்க பாஜக தயாராக இல்லை என தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முடிவில் பாஜக தலைமை தெளிவாக உள்ளதாக கூறினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லையே தவிர 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக செயல்பட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா முதலமைச்சராக EPS-இன் செயல்பாட்டை குறைத்து மதிப்பிட முடியாது என்றார். கூட்டணி சேரும் கட்சிகளை கூறு போடுவதும் பிளவுபடுத்துவதும் தான் பாஜகவின் மாடல் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏற்கனவே 4 பிரிவுகளாக அதிமுக உள்ள நிலையில் செங்கோட்டையின் தலைமையில் 5வது பிரிவு உருவாக வாய்ப்புள்ளதாக கூறினார். அதிமுகவை வெளியில் இருந்து யாரும் அழிக்க தேவையில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவை அழித்து விடுவார் என முக்குளத்தோர் புலிப்படை தலைவரும் நடிகருமான கருணாஸ் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை அருகே பனங்காடி கிராமத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செங்கோட்டையனை வெளியேற்றிய கோபத்தில் கொங்கு மக்கள் உள்ளதாக கூறினார். கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக மருத்துவரை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கூறி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்த பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மருத்துவரை சந்திப்பதற்காக நேரடியாக அறைக்குள் செல்ல முயன்ற வேலூர் சையத் இப்ராஹிம் என்பவரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருப்பூரைச் சேர்ந்த இளம்பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கை CBIக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் காவல்துறை விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் CBIக்கோ அல்லது வேறு அமைப்புக்கோ விசாரணையை மாற்றுவதால் எந்த பலனும் இல்லை என தெரிவித்துள்ளது. தகுதி நீக்கத்தை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மீண்டும் நகராட்சி தலைவராக பதவியேற்க விடாமல் ஆணையர் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர்மன்ற தலைவராக இருந்த சகுந்தலா திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று கடந்த ஆண்டு அதிமுகவில் இணைந்தார். பல்வேறு காரணங்களை கூறி அவரை தமிழ்நாடு அரசு தகுதி நீக்கம் செய்த நிலையில் தகுதி நீக்கத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே பஞ்சமி நிலம் மற்றும் பூமிதான நிலங்களை மீட்டுத்தர கோரியும் பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தாங்கள் அளித்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் முல்லை பெரியாற்றில் வீசப்பட்டு விட்டதா என்று கேட்டு முழக்கங்களை எழுப்பினர்.
சேலம் அருகே 60 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த கச்சுப்பள்ளி ஏரிக்கு தண்ணீர் கொண்டுவரப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் சிறப்பு பூஜை செய்து வரவேற்றனர். மேட்டூர் அணை உபரி நீரை கொண்டு ஏரியை நிரப்பும் திட்டத்திற்கான பணிகள் முடிந்த போதும் செயல்படுத்தப்படாமல் இருந்ததால் கடந்த 5ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் 8ஆம் தேதிக்குள் தண்ணீர் வரும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். விருதுநகரில் வாரச்சந்தையில் கடை போடுவதற்கு நகராட்சி நிர்வாகம் அனுமதி மறுத்ததாக கூறி சாலையில் காய்கறிகளை கொட்டி வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முன்னதாக அனுமதி கேட்டு சென்றபோது வியாபாரிகளை பெண் கவுன்சிலரின் கணவர் ரமேஷ் தரக்குறைவாக பேசியதாக சொல்லப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளம்பெண்ணின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர். நல்லம்பள்ளியைச் சேர்ந்த பரத்தும் பொம்முடி அருகே தாசர்கள்ளியைச் சேர்ந்த ஸ்ரீபிரியாவும் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் பரத்தின் குடும்பத்தார் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. சோதனையின் போது வீட்டில் இருந்த பெண்களை மிரட்டிய விவகாரத்தில் காவல் உதவி ஆணையர் மற்றும் 2 ஆய்வாளர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலர் VK குருசாமியின் வீட்டில் சோதனை செய்த போலீசார் வீட்டில் இருந்த பெண்களை மிரட்டியதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் சர்க்கரை நோயாளிக்கு காலாவதியான மாத்திரைகள் வழங்கப்பட்டதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். மாத்திரைகளை உட்கொண்ட மூதாட்டிக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் அவற்றை சோதித்து பார்த்தபோது கடந்த ஏப்ரல் மே மாதமே காலாவதியானது தெரிய வந்தது. வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் பிக் பாக்கெட் அடித்த வடமாநில இளைஞர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பிக் பாக்கெட் மற்றும் செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்த ஒடிசாவைச் சேர்ந்த தாஸ்புலு, ஆந்திராவைச் சேர்ந்த சாலமன் ராஜா ஆகியோர் அப்துல் என்பவரிடம் பிக் பாக்கெட் அடித்த போது சிக்கினர். திருவள்ளூரை அடுத்த காக்கடூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள செல்போன் கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்து 50,000 ரூபாய் பணம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய செல்போன்கள் திருடப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடையில் இருந்த CCTV கேமராவை உடைத்துவிட்டு சென்றதால் கைரேகை நிபுணர்கள் உதவியோடு திருடர்களை தேடி வருகின்றனர். மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூளைக்கு விறகு ஏற்றிச் சென்ற டிராக்டர் மோதி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். குப்புராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான சதீஷ் பணி முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது டிராக்டர் மோதி உயிரிழந்தார். இதையடுத்து தப்பியோடிய டிராக்டர் ஓட்டுநர் விநாயகத்தை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை திருவிக நகரில் தொழில் தொடங்கி இரட்டிப்பாக பணம் தருவதாக கூறி பெண்ணை ஏமாற்றி 10 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றிய ஒருவனை கைது செய்த போலீசார் மற்றொருவனை தேடி வருகின்றனர். சென்னை செங்குன்றத்தைச் சேர்ந்த பாரத்துல்லா மற்றும் MD ஒவிஸ் ஆகியோர் சபிதா என்ற பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி 10 லட்சம் வரை மோசடி செய்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் சாலையில் சுமார் 2 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். போக்குவரத்து காவலர்கள் இல்லாததால் தாறுமாறாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு முறையான வழித்தடங்களை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. சேலத்தில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி பயணிகள் கடும் அவதியடைந்தனர். வெளியூர் செல்லும் பயணிகள் பேருந்தில் ஏறும்போதும் இறங்கும் போதும் மிகவும் சிரமப்பட்டனர். மழை நீரோடு பிளாஸ்டிக் குப்பைகளும் கலந்திருந்ததால் நீர் வடிவதில் தாமதம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே பழமையான புளியமரம் ஒன்று திடீரென முறிந்து அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்ததில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். வீட்டில் படுத்திருந்த 3 பேரும் காயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் சேதமடைந்த வீட்டிற்கு உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூரில் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் உறவினரை மத்துக்கட்டையால் அடித்து கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உறவினர்களான சந்தோஷ்குமார் மற்றும் ஆனந்த் ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆனந்த் சந்தோஷ்குமாரை மத்துக்கட்டையால் பலமாக தாக்கியிருக்கிறார். ராமநாதபுரம் அருகே மணல் திருட்டு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியான நிலையிலும் அதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ரகுநாதபுரம் பகுதியில் மணல் திருட்டு நடப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது மணல் திருட்டில் ஈடுபட்டிருந்த வாகனங்கள் அங்கிருந்து வேகமாக சென்றன.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வலையப்பேட்டையில் நிகழ்ந்த படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் மேலும் 4 நபர்களுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கி கும்பகோணம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு கேரம் போட்டியில் இரு தரப்பினருக்கிடையே நடைபெற்ற தகராறை விலக்கிவிட சென்ற பன்னீர் என்பவரை கொலை செய்த வழக்கில் ருக்மணிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ஞாலம் ஊராட்சி அருகே மணல் அதிகமாக அள்ளப்படுவதால் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நயினார் பொத்தே கிராமத்தில் வேளிமலை அடிவாரத்தில் உள்ள செங்கல் சூளைக்காக மணல் அதிக அளவில் அள்ளப்படுவதால் மழைக்காலங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 7 சவரன் தங்க நகைகள் 1 கிலோ வெள்ளி பொருட்களை திருடிச் சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டை பைபாஸ் ரோடு பகுதியில் உள்ள மோகன் என்பவரது வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் ஆபரணங்களுடன் 5.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் திருடிச் சென்றதாக தெரிகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் காவேரிப்பட்டு கூட்டுறவு சங்கத்தில் தணிக்கை செய்யவும் பால் உற்பத்தியாளர்களுக்கு போனஸ் வழங்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் அளித்த மனுவில் தற்போது போனஸ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதில்லை என்றும் 2022 முதல் நஷ்டக்கணக்கு காட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் கலை அறிவியல் கல்லூரி கேன்டீன் சாம்பார் வாளியில் எலி இறந்து கிடந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாணவர்களுக்கு வழங்குவதற்காக சமைத்து வைக்கப்பட்டிருந்த சாம்பார் வாளியில் பெரிய சைஸ் எலி ஒன்று இறந்து கிடந்தது. இதனை கண்ட மாணவர்கள் அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கின்றனர். பிறந்து 21 நாட்களேயான பச்சிலம் குழந்தையை விட்டுவிட்டு பிரிந்து சென்ற மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி கைக்குழந்தையோடு கணவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். கரூர் தான்தோன்றிமலை வஉசி நகரைச் சேர்ந்த சண்முகப்பிரியன் அளித்த மனுவில் தாம் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பெற்றோரின் பேச்சை கேட்டு காதல் திருமணம் செய்த மனைவி ஹரிணி விட்டுவிட்டு சென்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை திருமங்கலத்தில் 1.5 வயது குழந்தையின் தொண்டையில் சிக்கிய தைல டப்பாவை அரசு மருத்துவர்கள் சாதுரியமாக அகற்றி உயிரை காப்பாற்றினர். கப்பலூர் பகுதியைச் சேர்ந்த விவேக் சாந்தி தம்பதியின் 1.5 வயது பெண் குழந்தை அஸ்விகா வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறுதலாக தைல டப்பாவை விழுங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. திருப்பூரில் 2வது கணவரோடு சேர்த்து வைக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நந்தினி முதல் கணவரை பிரிந்து திருப்பூர் பூலுவப்பட்டியில் பிரவீன் என்பவரோடு வசித்து வந்தார். இந்த சூழலில் பிரவீன் திடீரென பிரிந்து சென்று விட்டதால் ஆட்சியர் அலுவலகத்தில் விஷம் குடித்து வாயில் நுரை தள்ளிய நிலையில் இருந்தார். கழிவுநீர் வடிகால் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி ராணுவ வீரர்களின் பெற்றோர் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். குலசேகரப்பட்டியைச் சேர்ந்த துரை செல்வி தம்பதியின் மகன்கள் இருவரும் ராணுவத்தில் பணியாற்றி வரும் நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் கீழத்தெருவில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் வடிகாலை சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக மனு அளித்தனர். கோவையில் மருதமலை சாலையில் இரவில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பாரதியார் பல்கலைக்கழக சாலையில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானையை கண்ட வாகன ஓட்டிகள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே ஜம்பை அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த மதிய உணவை சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். குழந்தைகளின் உயிருடன் விளையாடும் சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சமையலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற காதல் ஜோடியை வழிமறித்து காதலனை தாக்கிவிட்டு இளம்பெண்ணை தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூரில் இருந்து அவரைக்கரை பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற காதல் ஜோடியை நவ்லாக் அருகே உள்ள தோட்டக்கலைத்துறையின் தென்பெண்ணை பகுதியில் 3 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்துள்ளது. கட்டாய குடி ஊழியத்தை தமிழக அரசு ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தேசிய சமூக நீதி கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய மான்விலை கிராமத்தை சேர்ந்த கந்தசாமி குடும்பத்தினரை குடித்தொழிலை செய்யும்படி சிலர் வன்கொடுமை செய்து மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் கூறினார். சிவகங்கை
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பீசர்பட்டினம் கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்ய தாமதமானதால் விவசாயிகள் கொண்டு வந்து வைத்திருந்த 1000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகின. ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அங்கேயே தேக்கமடைந்துள்ளதால் தினமும் விவசாயிகளிடமிருந்து குறைந்த அளவிலேயே நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு அருகே மன்னிப்பள்ளம் கிராமத்தில் விதைவிடும் குளத்தை தூர்வாரி மண் எடுப்பதற்கான அனுமதியை ரத்து செய்ய கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தங்கள் கிராமத்தில் தொடர்பில்லாத நபர் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உளுத்துக்குப்பை கிராமத்திற்கு மண்ணை கொண்டு செல்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பிரதமர்களின் வருகையை முன்னிட்டு வாரணாசி விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. ஒரு வார பயணமாக இந்தியா வரும் மொரீசியஸ் பிரதமர் மற்றும் மோடி ஆகியோர் வரும் 11ஆம் தேதி வாரணாசி செல்கின்றனர். இதனால் நகரம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இஸ்ரேல் நிறுவனங்கள் இஸ்ரேல் நாட்டில் முதலீடு செய்வதை பாதுகாப்பாக உணர்வதாக இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசலர் ஸ்மோட்ரிக் கூறியிருக்கிறார். இந்தியா இஸ்ரேல் இடையே தலைநகர் டெல்லியில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பிறகு பேசிய பெசலேல் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளிலும் தனியார் நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கப்படும் என கூறினார். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் சஃபாரி வாகனத்தை யானை துரத்திய வீடியோ வெளியாக இருக்கிறது. ஓட்டுநர் சிறிதும் தாமதிக்காமல் உடனடியாக ஜீப்பை ரிவர்ஸ் எடுத்ததால் சிறிது தூரம் துரத்தி வந்த யானை பின்னர் சோர்வடைந்து வனப்பகுதிக்குள் சென்றது. தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூலில் தன் மகள் தற்கொலை செய்து கொள்ள காரணமாக இருந்ததாக தந்தையை சந்தேகித்த மகன் அவரை அடித்து கொலை செய்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கல்வகுர்தி நகரில் பீரையா என்பவரின் 16 வயது மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தனது தந்தை பாலையா தான் காரணம் என சந்தேகித்த பீரையா வயலில் வேலை செய்து கொண்டிருந்த தந்தையை அடித்து கொன்றார். இஸ்ரேலில் அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்டதாக சொல்லப்படும் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்தவர்கள் வீட்டில் ராணுவ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த குரூர சம்பவத்தை நிகழ்த்திய இருவரும் அந்த இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் நோக்கம் என்ன, வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிராங்காய்ஸ் பேரு தலைமையிலான அமைச்சரவை கவிழ்ந்தது. அரசின் செலவுகளை சிக்கனமாக மேற்கொள்வது அவசியம் என்ற தன் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு கோரி நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் தோல்வியடைந்தார். இதனால் கடந்த 20 மாதங்களில் 4வது பிரதமரை அதிபர் மேக்ரான் இழக்கிறார். செர்பியாவில் கடந்த வாரம் போராட்டம் நடத்திய மக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதாக காவல்துறையை கண்டித்து ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணி நடத்தினர். தலைநகர் பெல்கிரேடில் குவிந்த மக்கள் கடந்த ஆண்டு ஏற்பட்ட ரயில் நிலைய விபத்து மற்றும் தற்போது மக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி கோஷமிட்டனர். நார்வே நாட்டில் சிறுபான்மை அரசான தொழிலாளர் கட்சி 2வது முறையாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. ஆளும் பிரதமர் ஜோனாஸ் கார் ஸ்டோர்ஸ் தலைமையிலான இடதுசாரி அரசு பெரும்பான்மைக்கு தேவையான 85 இடங்களை விட 2 கூடுதலாக 87 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. தேர்தல் வெற்றிக்கு பின்னர் பிரதமர் ஜோனாஸ் ஆதரவாளர்களுக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். 8 அணிகள் பங்கேற்று விளையாடும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று தொடங்கும் முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்த தொடரில் ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 4 அணிகளும், பி பிரிவில் ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், ஹாங்காங், இலங்கை உள்ளிட்ட அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள சுப்மன் கில்லால் கூட ஒரு தொடக்க ஆட்டக்காரராக சஞ்சு சாம்சனின் இடத்தை நிரப்ப முடியாது என முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். சஞ்சு சாம்சன் முதல் 3 இடங்களில் விளையாட வேண்டிய வீரர் என்றும் அவ்வாறு விளையாடும் போது அவர் எதிர் அணியினருக்கு மிகவும் ஆபத்தானவர் என்றும் கூறியுள்ளார். பிசிசிஐ திட்டமிட்டபடி ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு முன்னதாக புதிய ஸ்பான்சர் கிடைக்காததால் இந்திய அணி வீரர்கள் ஸ்பான்சர் இல்லாத ஜெர்சி அணிந்து களமிறங்க உள்ளனர். ஆசிய கோப்பை தொடருக்காக இந்திய வீரர்கள் புதிய ஜெர்சி அணிந்து போட்டோ ஷூட் நடத்தியுள்ள நிலையில் அதில் எந்த ஸ்பான்சர் பெயரும் இடம்பெறவில்லை. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு புல்ஸ் அணி வெற்றி பெற்றது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற போட்டியில் தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பெங்களூரு புல்ஸ் அணி 40க்கு 33 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி
கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் புனேரி பல்தான் அணியை வீழ்த்தி பாட்னா பைரேட்ஸ் அணி வெற்றி பெற்றது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற போட்டியில் அதிரடியாக விளையாடிய பாட்னா பைரேட்ஸ் அணி 48க்கு 37 என்ற புள்ளி கணக்கில் புனேரி பல்தான் அணியை வீழ்த்தியது. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இருமுறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பிரேசில் வீராங்கனையை வீழ்த்தி இந்திய வீராங்கனை அசத்தியுள்ளார். இங்கிலாந்து நாட்டின் லிவர்பூல் நகரில் நடைபெற்ற 57 கிலோ எடைப்பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பிரேசில் வீராங்கனை ரோமியோவை எதிர்கொண்ட இந்திய வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியா 5-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். புடாபெஸ்டில் இன்று நடைபெறும் கால்பந்து போட்டியில் ஹங்கேரி அணியை எதிர்கொள்ளும் போர்ச்சுகல் அணியின் நட்சத்திர வீரர் ரொனால்டோ உள்பட சக வீரர்கள் கடும் பயிற்சியில் ஈடுபட்டனர். மழையையும் பொருட்படுத்தாமல் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. நடிகை ருக்மிணி வசந்த் ராணுவ வீரரான தனது தந்தை வசந்த் வேணுகோபால் 2007ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் உரியில் நடைபெற்ற ஊடுருவல் தடுப்பு நடவடிக்கையின் போது உயிரிழந்தது குறித்து உருக்கமாக பேசியுள்ளார். குழந்தையாக இருந்தபோதே தந்தையை இழந்தது ஆறாத வடுவாக மாறியதாகவும் தனது தாயின் வாழ்க்கை நிலை குலைந்ததை பார்த்து அதேபோல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் யோசனை வந்ததாகவும் தெரிவித்தார். நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை ஒருவர் சென்னை காவல் ஆணையரகத்தில் பாலியல் புகார் அளித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக தானும் அவரும் பழகியதாகவும் தன்னுடன் பழகிய அவர் பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும் திருநங்கை குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு நாஞ்சில் விஜயன் தரப்பிலிருந்து அவர் யார் என்றே தெரியாது என பதில் அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே மத ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாக குழி விளை தூய அலங்கார மாதா ஆலய விழாவிற்கு ஏற்றுவதற்கான கொடி அருகில் உள்ள முத்தாரம்மன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வந்து ஏற்றப்பட்டது. இரு மத மக்களும் மேளதாளம் முழங்க கொடிமரத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் புனித அன்னை மரியாள் பிறப்பு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் அலங்கார தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மல்லிகை சரங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தேர்பவனியில் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு தேர் பவனி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஆரோக்கிய அன்னை திருவுருவம் வைக்கப்பட்டு ஊர்வலம் நடைபெற்றது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் அன்னையை மனமுருகி வழிபட்டு சென்றனர். ஐபோன் 17 ஏர் ஸ்மார்ட் போன் இன்று உலகம் முழுவதும் அறிமுகம் செய்யப்படுகிறது. இது வழக்கமான ஐபோன் மாடல்களை காட்டிலும் அதிக மாற்றங்களை கொண்டிருக்கிறது. குறிப்பாக வட்டமாக அல்லாமல் நீள்வட்ட வடிவிலான கேமரா வடிவமைப்பை கொண்டது. இந்த போன் இந்தியாவில் 89,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.